கூட என்னை பத்தி தப்பு தப்பாக பேசலாம். நான் அதெல்லாம் பொருட்டாவே எடுக்க மாட்டேன். நான் உட்கார்ந்து ஆராதிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நம்முடைய பாஸ்டர் பாட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்தை ஆரம்பிச்ச நாட்கள்ல நிறைய பேர் ஊழியத்திற்கு விரோதமாக கம்புகளை ஆயுதங்களாக எடுத்துட்டு அவர்களை கொலை செய்கிறதற்கு இல்லை அடிச்சு துன்புறுத்துறதற்காக இங்க வந்தாங்க. அவங்கள பார்த்து இவங்க கத்தியோ இவங்க எதுவுமே எடுக்கல, இவங்க ஜோம் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகள் இந்த சபை அப்படியே தான் இருக்குது, ஊழியம் அப்படியே தான் இருக்கு. விரோதமாக எழுப்பினவர்கள் அட்ரஸ் இல்லை. ஏன்னா அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை ஒப்புவித்தாங்க. நீங்க பார்த்துக்கங்க ஆண்டவரே, இது என்னுடைய ஊழியம் இல்லை, இது உங்க ஊழியம். அதே போலதான் நீங்களும், அப்பா நீர் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, அந்த வாழ்க்கையை நான் உமக்காக தான் நான் செலவழிக்க போகிறேன். அதில் ஒரு மரணம் வந்துன்னா வந்துட்டு போட்டோம், வியாதி வந்தா வந்துட்டு போட்டோம், இதுக்கு எனக்கு சம்மதமே கிடையாது. இந்த வியாதி வந்துச்சுன்னா அது நான் நீங்க கொடுத்ததை நினைச்சு நான் ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே. அப்படி நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிற வேலையில அந்த வியாதியை ஒரு பிசாசு தான் கொடுத்துருப்போம். ஆனா என்னடா நம்ம கொடுக்குற வியாதியை கூட இப்படி அவங்க அப்பா கொடுக்குறாங்களே நம்ம ஏத்துக்கிறாளேன்னு சொல்லிட்டு அந்த வியாதியால நம்ம இருதயத்தில் இருக்க முடியாது, நம்ம சரீரத்தில் அந்த வியாதியால இருக்க முடியாது, அந்த நோயால நம்ம இருதயத்திலேயோ நம்ம சரீரத்தில் அது ஒரு நாளும் இருக்க முடியாது. எதையுமே டேக் இட் ஈஸி நம்ம எடுக்கிற வேலையில இது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இது எனக்கு இதுக்கு சம்மதமே இல்லை, நான் அவரை ஆராதிக்க போகிறேன் என்று உங்களுடைய வாயிலிருந்து வார்த்தை வருகிற வேலையில பிசாசால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அப்பா இனி நான் அல்ல ஆண்டவரே, எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஓ நான் அல்ல, எல்லாம் நீங்க தான். ஓ நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் பின்னாடி இருக்கிற கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. முடிஞ்ச கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அப்படியே சொல்லுங்க, அப்ப நான் அல்ல ஆண்டவரே, நான் அல்ல ஆண்டவரே, எல்லாம் நீங்க தான், எல்லாம் நீங்க தான், எல்லாம் உங்களுடைய கிருபை தான் ஆண்டவரே, எல்லாம் உங்க கிருபை தான். அப்பா நான் இனி இந்த பிசாசை ஹேண்டில் பண்ண போகிறது இல்லை, இந்த சிச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ண போகிறது இல்லை, இந்த சூழ்நிலைகளை இனி நான் ஹேண்டில் பண்ண போகிறது இல்லை, இனி நீங்க ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லி உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். எல்லா வாலிபர்கள் கொஞ்சம் கைகளை தட்டி, அப்பா என் வாலிப நாட்கள் இனி என்னுடைய கரத்துல அல்ல, வாலிப மாயை என்பது எனக்கு தெரியும். இந்த வாலிப நாட்கள்ல பிசாசு அநேக கண்ணிகளை என் வாழ்க்கையில வைப்பார் என்பது தெரியும். ஆனா இதை இனி நான் ஹேண்டில் பண்ண போகிறது இல்லை. இந்த யங் ஏஜ், இந்த அடலசன்ட் ஏஜ், இந்த இளம் வாலிப பிரயத்தை நான் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் வாலிப பிரயத்தில் இருக்கிறாங்க. பிசாசு ஏதாவது ஒரு கண்ணியை வைத்து அவர்களை எப்படியாவது அழித்து போடலாம் என்று அவன் அநேக திட்டங்களை வைக்கலாம். ஆனா என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, என்னுடைய பிள்ளைகளுடைய அந்த இளம் பிராயத்தை நான் கர்த்தருடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இனி நான் அல்ல, இனி நான் என் பிள்ளைகளை ஹேண்டில் பண்ண போறதில்லை. ஓ என் பிள்ளைகளை அவங்க வாழ்க்கையை ஹேண்டில் பண்ண போறது கர்த்தர் தாமே. என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வாழ்க்கையை அவரை ஹேண்டில் பண்ணுவாராங்க. இனி திருமணத்திற்காக, என் பிள்ளைக்காக, மரணுக்காக இனி நான் ஓட போறதில்லை. நான் கர்த்தரை ஆராதிக்கிற வேளையில கர்த்தர் என்னுடைய பிள்ளைக்கு ஏற்ற மரண கர்த்தர் கொடுப்பார். அதே போல இனி பிள்ளைக்காக உட்கார்ந்து நான் அழ போகிறது கிடையாது. நான் கர்த்தருடைய சமூகத்துல நான் செபிக்கிற வேளையில கர்த்தர் ஏற்ற கனியை, ஏற்ற சுதந்திரத்தை நீங்க விரும்புகிறதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஓ சேதி லீமா ரோரோ. இனி என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் செய்யணும், இந்த வருஷத்துல இதை செய்யணும், இன்னும் கொஞ்சம் மாதத்துல இது செய்யணும், பிளான் பண்ணி அதுல தோற்று போனவர்களாக நீங்க இனி உங்க வாழ்க்கையில இனி என்ன செய்யணும் என்பதை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. இதுவரைக்கும் நான் பிளான் பண்ணது எல்லாம் ஃபெயிலியர் தான் ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் போட்ட திட்டங்கள் எல்லாம் வேஸ்ட் ஆண்டவரே. இனி உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். இனி நீங்க பிளான் பண்ணுங்க, இனி என்ன பண்ணணுங்கிறத நீங்க பிளான் பண்ணுங்க. உங்க திட்டத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஓ சீகா ரேதி வீகோ. ஒரு வீடு கட்டினாலும் சரி, இல்ல ஒரு ரூம் கட்டினாலும் சரி, நீங்க திட்டத்தை போடாதீங்க. அப்பா கரத்துல ஒப்பு கொடுங்க. அவர் காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பார். ஒருவேளை நீங்க செஞ்சீங்கன்னா அது முடிகிற வேளையில நம்ம கரத்துல கடன் இருக்கும். ஆனா அப்பா கையில ஒப்பு கொடுத்தீங்கன்னா நம்ம கையில பணங்கள் எல்லாத்தையும் அவர் மீதி தான் கொடுப்பார். ஓ நன்றி அப்பா, ஓ நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஓ இயேசுவே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ இயேசுவே இயேசுவே. எல்லாருடைய வாயிலிருந்து அப்படியே கர்த்தரோட ஒரு கனெக்ஷன் இருக்கட்டும், அப்படியே ஒரு தொடர்பில் இருங்க. நீங்களும் ஆண்டவர் மட்டும் தொடர்பில் இருங்க. ஒருவேளை அப்பா இந்த விஷயத்தை உங்க கரத்துல கொடுத்திருந்தா ஒருவேளை அது பெட்டரா இருந்திருக்குமோ கேளுங்க.
ஒருவேளை நான் தெரியாம இந்த முடிவு எடுத்துட்டேன் ஆண்டவரே, நான் தெரியாம இந்த முடிவு எடுத்துட்டேன்ப்பா, என்ன மன்னிங்க ஆண்டவரே. இனி என் வாழ்க்கையில எந்த முடிவு நான் எடுக்க போறது கிடையாது. என்னுடைய ஃபுல் அத்தாரிட்டியும் நீங்க தான் ஆண்டவரே. என்னுடைய உச்சத்தளர்ந்த உள்ள கால் வரைக்கும் என்னுடைய சரீரத்திற்கு என்னன்னாலும் அது நீங்க தான் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்துல இனி எந்த கஷ்டம் இருக்கக்கூடாது. என்னுடைய டிசிஷன் எல்லாத்தையும் நான் உங்க கருத்துல ஒப்பு கொடுத்துறேன். இனி நான் மௌனமா உட்கார்ந்து, எப்படி அந்த குகையில தாவீது ராஜா சவுலுக்கு விலகி இருக்கிற வேளையில சவுலோடு யுத்தம் பண்ணாங்க, அமைதியா இருந்து ஆராதிச்சுக்கிட்டே இருந்தாலும், அதே போல நானும் ஆராதிக்க போகிறேன். சில நாய்கள் கொலைக்கத்தான் செய்யும், சில நாய்கள் அது ஊழையிட்டு தான் இருக்க செய்யும். என் காதை நான் அங்க கொண்டு போக மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய காது என் அப்பா என்ன சொல்லுகிறாரோ அதையே கேட்டுட்டு இருப்பேன். என்னுடைய வாய் என் அப்பாவுடைய காதுக்கு நேராக வார்த்தைகளையோ வேண்டுதல்களையோ அது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இது